ஓகே, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஏஇ ஓகேங்களா. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் சிவில் நீங்கள் எழுதுனீங்க எப்போ ஆகஸ்ட் 8ஆம் தேதி எழுதிருக்கீங்க. கோட் நம்பர் 398. அதனுடைய கீ கொடுத்துருக்காங்க. டென்டேட்டிவ் கீ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதனோட வெப்சைட் வேணால் நான் வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு கீ நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா. ஸோ அதுலேயும் ஒரு சில கீ நம்ம தப்பாக தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா. ஒரு 3-4 கொஷின்ஸ் வந்து ராங்காக தான் இருக்குது. அது வந்து கொஸ்டின் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நமக்கு வந்தது. ப்ளஸ் இந்த டிஎன்பிஎஸ்சி கொடுத்துருக்க கீழே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஆன்சர் வருது சரிங்களா. ஒரு சில கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 17 கொஷின்ஸ் பக்கமாக நமக்கு வருது. 15+ கொஷின்ஸ் நமக்கு சேலஞ்ச் பண்ணலாம். ஸோ இப்போ எந்தெந்த கொஷினாக நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா. எஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி கொடுத்த கீக்கும் ப்ளஸ் இந்த டென்டேட்டிவ் கீக்கும் எவ்வளோ மார்க் டிஃப்ரென்ஸ் வருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. எஸ் போலாங்களா. ஓகே. ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா இது நமக்கு டிஎன்பிசி இந்த இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஆன்சர் சரிங்களா. இந்த பிளாக் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்த ஆன்சர் சரிங்களா. அப்போ இது வந்து கரெக்ட் தான். கொஸ்டின் நம்பர் 1 கரெக்டு, 2 கரெக்டு சரிங்களா. ஆன்சர்லாம் நம்ம எதுவும் டிஸ்கஸ் பண்ணல, டேரெக்டாக நம்ம போகிறோம் ஓகேங்களா. 3 கரெக்டு, 4 கரெக்டு தான் சரிங்களா. எஸ், 5 கரெக்டு தான், 6 கரெக்டு தான். இது நம்ம கீயோட நம்ம கம்பேர் பண்ணுறோம் சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 6 கரெக்டு, 7 7 கரெக்டு, 8 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரீ ஃப்ளோட் கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக அது டோட்டல் ஃப்ளோட் நமக்கு வந்து கரெக்ட் தான். ஆக்சுவலாக வித்தவுட் டிலேயிங் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டார்ட் அண்ட் எண்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷிங். அப்போ டோட்டல் ஃப்ளோட் தான் நம்ம கரெக்டாக ஓகேங்களா. இப்போ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் உங்க யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ளோட் போட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து 1 மார்க் வந்து ஆட் ஆகும் ஓகேங்களா. இந்த கொஸ்டின் நமக்கு வந்து கரெக்டான கொஸ்டின் தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9th கரெக்டு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா which one of the following is not event கேட்குறாங்க சரிங்களா. அந்த காங்கிரீட் க்யூரிங்ன்றது அது ஒரு ப்ராசஸ், அது ஒரு சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஈவெண்ட்டை நமக்கு வராது. நமக்கு இது இஸ் அ ப்ராசஸ், நாட் ஈவெண்ட் ஓகேங்களா. இட் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராசஸ், நாட் இன்டென்ஸ்டேனியஸ் ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. எஸ், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காங்கிரீட் க்யூரிங். அப்போ இந்த கொஷின்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீ சேலஞ்ச் நம்ம பண்ணலாம் ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 1 ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2 இந்த காஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட் ஆஃப் தி மெட்டீரியல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் 50 to 70% ஜென்ரலாக சரிங்களா. 50 to 70%. அப்போ மினிமம் கேஸ் நம்ம போகும்போது 50 to 60%, 50 to 70% சாரி ஓகேங்களா. மினிமம் கேஸ் போகும்போது 50 போகலாம் நமக்கு சரிங்களா. அப்போ மேக்ஸிமம் கேஸ் போகும்போது 70 போகலாம். அப்போ 2 ஆப்ஷன் நமக்கு ஆன்சர் கொடுக்கலாம் ஓகேங்களா. இந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தா 2 ஆன்சர் கொடுக்கலாம். இல்லை நமக்கு மேக்ஸிமம் 70% நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஜென்ரலாக 50 to 70% அப்படிங்கும்போது மினிமம் 50% இருக்கணும், மேக்ஸிமம் 70%. அப்போ 2 ஆப்ஷன் நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. அப்போ கொஸ்டின் நம்பர் 2 நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ வந்தாலும் கரெக்ட் தான், டி வந்தாலும் கரெக்ட்னு சொல்லிட்டு பண்ணலாம் ஓகே. கொஸ்டின் நம்பர் 2. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 12 கரெக்டு சரிங்களா. எஸ், ஸோ 13 கரெக்ட் நமக்கு, 14 கரெக்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 15 கரெக்டு, 16 கரெக்டு, 17 கரெக்டு சரிங்களா, 18 கரெக்டு, 19 கரெக்டு சரிங்களா. எஸ், 19 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஹைட்ராலிக் ஓகே. நம்ம ஹைட்ராலஜின்னு போட்டு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் போட்டிருந்தோம் சரிங்களா. இது வந்து கரெக்ட் தான். டிஎன்பிசி ஆன்சர் கீ வந்து நமக்கு கரெக்ட். போத் ஈக்குவேஷன் மோஷன் அண்டு கண்டினியூட்டி ஈக்குவேஷன் கரெக்ட் தான் சரிங்களா. அப்போ இதில் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வந்து யார் எந்த ஆன்சர் போட்டிருக்குன்னு அது உங்களுக்கு ஆட் ஆகும். இது கரெக்டான ஆன்சர் தான் சரிங்களா. 20 கரெக்டு, 21 கரெக்டு, 22 கரெக்டு, 23 கரெக்டு சரிங்களா. 24 ஓகேங்களா. 24 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இட் இஸ் அ மேஜர் கல்ச்சரபிள் கமாடிட்டி ஓவர் 10,000 ஹெக்டேர்ஸ் ஓகேங்களா. இது வந்து நம்ம 10,000 ஹெக்டேர்ஸ்னு கொடுத்துருந்தோம். ஓவர் 10,000 ஹெக்டேர்ஸ் வந்து கரெக்டான ஆன்சர் தான் சரிங்களா. அப்போ இதை டி போட்டு தான் உங்களுக்கு 1 மார்க் வந்து இப்போ நம்மளோட ஆன்சர்லேருந்து உங்களுக்கு ஆட் ஆகுது சரிங்களா. 25 கரெக்டு, 26 கரெக்டு, 27 கரெக்டு நமக்கு சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் டெப்த்து ஓகேங்களா. யூனிட் ரன் ஆஃப் அண்ட் யூனிட் டெப்த்னு கொடுத்தோம். ஆக்சுவலாக யூனிட் டியூரேஷன் வித் யூனிட் டெப்த் இதுதான் நம்ம பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. நம்ம ஆப்ஷன் ஏ கொடுத்துருந்தோம், பி வந்து டிஎன்பிசி ஆன்சருக்கு கரெக்டு சரிங்களா. எஸ், ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஃப்ரீக்வன்சி. எஸ் கரெக்ட். இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருந்தோம். எஸ், இது நம்ம ஃப்ரீக்வன்சி தான் கொடுத்துருந்தோம். கரெக்ட் ஆன்சர் தான். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் கரெக்ட். இது ஆக்சுவலாக நமக்கு வந்து பி கொடுத்துருந்த ஆன்சர், சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்றது ஓகே. சி தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். இது நம்ம பி கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. எஸ், ஸோ நம்ம ஆன்சர் கீழே ஒரு ப்ளஸ் 5 கொஸ்டின் நமக்கு வந்து ஆட் ஆகி நம்மளுக்கு வருது சரிங்களா. இப்போ ப்ளஸ் அதில் இல்லாமல் 5 கொஸ்டின் ப்ளஸ் 17 கொஸ்டின்ஸ் நமக்கு என்னென்னு பார்த்துட்டு இருக்கோம் ஓகேங்களா. 31 கரெக்டு, 32 கரெக்டு சரிங்களா, 33 கரெக்டு, 34 கரெக்டு, 5 கரெக்டு, 36 கரெக்டு, 37 கரெக்டு, 38 நமக்கு கரெக்டு, 39 கரெக்டு சரிங்களா, 40 கரெக்டு, 41 கரெக்டு சரிங்களா. இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எஸ், இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்கப்பா. நம்ம கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆன்சர் போட்டுருவோம். அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சம்மந்தம் கிடையாது. வாட்டர் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் பண்ணும், டெப்த் ஆஃப் ஃபுட்டிங் அஃபெக்ட் பண்ணும், ஆன்சர் நோன் ஓகே, விடை தெரியவில்லை ஓகேங்களா. ஆன்சர் நாட் நோன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அன்ட்ரைன்டு ஷியர் ஸ்ட்ரென்த் கரெக்ட். டிஎன்பிசி ஆன்சர் வந்து கரெக்ட். அப்போ நம்ம டெப்த் ஆஃப் ஃபுட்டிங் போட்டோம், அது வந்து தப்பு தான். டி வந்து கரெக்டான ஆன்சர் சரிங்களா. எஸ், இதுவும் நமக்கு கரெக்டு. 44 கரெக்டு, 45 கரெக்டு,
சரிங்களா 46 கரெக்டு 47 பாருங்கள் இந்த டைரக்ட் ஷியர் ஓகே இந்த டைரக்ட் ஷியர் டெஸ்ட் வந்து ஹரிசாண்டல் பிளேன் தான் நமக்கு வந்து ஃபெயிலியர் பிளேன் சரிங்களா அப்போ ஹரிசாண்டல் பிளேன் நமக்கு பிரின்சிபல் ஃபெயிலியர் பிளேன் பிரின்சிபல் பிளேன் மேஜர் பிரின்சிபல் பிளேனில் ஃபெயிலியர் டெஸ்ட் நமக்கு என்னது 45 + 5/2 சரிங்களா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஷியர் ஸ்ட்ரெஸ் மூவிங் பிளேன் அவங்களுக்கு கிடையாது அவங்க கேட்குறது வந்து ஃபெயிலியர் பிளேன் கேட்குறாங்க சரிங்களா அப்போ 45 + 5/2 டிஎன்பிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஏ கொடுத்துருக்காங்க 0 கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ இந்த கொஸ்டின் கீ சேலஞ்சு நம்ம போடலாம் ஓகேங்களா கொஸ்டின் நம்பர் 3 இது ஓகேங்களா ஸோ இது நம்ம கரெக்ட் இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு ப்ராக்டர் காம்பேக்ஷன் ஒரு ஸ்டாண்டர்ட் பெனிட்ரேஷன் டெஸ்ட் எஸ்பிடி டெஸ்ட் போட்டோம் ஓகேங்களா ஆப்ஷன் வந்து 45 வந்து கரெக்டான ஆன்சர் தான் 75 வந்து தப்பான ஆன்சர் நம்ம போட்டது ஓகேங்களா எஸ் அப்போ இது ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ஒன்று ஆட் ஆகும் அடுத்தது 49 கரெக்டு 50 கரெக்டு சரிங்களா 51 கரெக்டு 52 கரெக்டு 53 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு சரிங்களா 54 கரெக்டு 55 கரெக்டு 56 கரெக்டு 57 கரெக்டு 58 கரெக்டு 59 கரெக்டு 60 ஓகே ஓகேங்களா 60 ஓகே இதில் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா Question number 4. Which one of the following does not depends upon the strength of the signal remote sensing அப்படிங்கிற does not depends upon dual time அப்படின்றது கரெக்டான ஆன்சர் தான் சரிங்களா இவங்க அவங்க டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா dual time தான் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் 4th கொஸ்டின் ஓகேங்களா எஸ் 5 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் தான் வந்து நியூ வெர்ஷன் டோட்டலைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் இது நீங்கள் வந்து கீ சேலஞ்ச் பண்ணலாம் சி கிடையாது ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் 63 கரெக்டு 64 ஓகே 65 ஓகே 65 பாருங்கள் எஸ் 65 பார்த்தீங்கன்னா ட்ரையாங்குலேஷன் சர்வே வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் பேஸ் கரெக்ஷன் இருக்குது ப்ரைமரி மேக்ஸிமம் அதிகமாக கரெக்ஷன் பண்ணுறதுங்கன்னா ஹைட்ரோகிராஃபிக் சர்வேல தான் நம்ம வந்து அதிகம் பண்ணுவோம் சி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் டிஎன்பிசி கொடுத்துருக்குது டி ஓகேங்களா இதுவும் நம்ம பண்ணலாம் ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் 66 கரெக்டு 67 கரெக்டு 68 கரெக்டு 69 கரெக்டு 70 கரெக்டு 71 கரெக்டு 72 கரெக்டு சரிங்களா 73 கரெக்டு 74 கரெக்டு ஓகேங்களா 74 கரெக்டு 75 கரெக்டு 76 கரெக்டு 77 கரெக்டு 78 79 கரெக்டு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆன்சர் போய் நமக்கு வரும்பா இது மெயின்டெனன்ஸ் அண்ட் ரன்னிங் காஸ்ட் சீவரேஜ் சிஸ்டம்ஸ் பேஸ்ட் ஆன் தி ப்ராஜெக்ட் ஓகேங்களா அந்த காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லெவல் ப்ராஜெக்டா லோவர் லெவல் ப்ராஜெக்டா ஸோ சி இப்போ நம்ம போட்ட சி ஆன்சர் போட்டோம் டிஎன்பிசி ஏ கொடுத்துருக்காங்க ஸோ 2.5 to 3% தான் ஜென்ரலாக நமக்கு ஆன்சர் மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா அப்போ இது கொஸ்டின் நம்பர் 7 ஓகேங்களா எஸ் இது நமக்கு கரெக்டு ஓகே 81 கரெக்டு அடுத்து 82 கரெக்டு 83 கரெக்டு ஓகேங்களா 84 கரெக்டு 85 கரெக்டு 86 கரெக்டு 87 கரெக்டு 88 கரெக்டு 89 கரெக்டு ஓகேங்களா 90 ஓகே 91 ஓகே 92 ஓகே 93 ஓகே 94 கரெக்டான ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா 95 கரெக்டு 96 ஓகே 97 ஓகே ஓகேங்களா இது நம்ம எஸ் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஆன்சர் நமக்கு வந்து இவங்க ஆங்கர் சைஸ்ன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த கொஷின் மட்டும் நான் வந்து இந்த 97 கொஷின் மட்டும் ஒரு ஆப்ஷனில் வைங்க இதை நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுறேன் ஓகேங்களா எஸ் ஸோ இது ஒன்று 17 கொஷின் பார்த்துருக்கோம் 17 கொஷின் இருக்குது ப்ளஸ் இது ஒன்று 18 ஓகேங்களா இது நமக்கு கரெக்டு இது நமக்கு வந்து கரெக்டு 8 இது பாருங்கள் எஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் யூஸ் ஃபார் திஸ் கமர்ஷியல் யூஸ்க்கு மேக்ஸிமம் 1% தான் கரெக்டான ஆன்சர் இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் அண்ட் ஆர்கனைசேஷன் வந்து பக்காவாக சொல்லியிருக்காங்க 1% தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா அப்போ டிஎன்பிசிஐ 1.5% கொடுத்துருக்காங்க 8 கொஷின் ஓகேங்களா இதுவும் கரெக்டு ஓகேங்களா 101 கரெக்டு 102 கரெக்டு 103 ஓகே 104 ஓகே 105 ஓகே 106 ஓகே 7 ஓகே 8 ஓகே இந்த 9 வந்து பார்த்தீங்கன்னா இட் ஆன்சர் இஸ் சோஷியல் சர்வே தான் கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ரிலேட்டட் டு கம்யூனிகேஷன் கண்டிஷன் இண்டஸ்ட்ரியஸ் அண்ட் கமர்ஸ் அப்படிங்கும்போது நம்ம கமர்ஷியல் அப்படிங்கும்போது சோஷியல் சர்வே இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபங்க்ஷனல் சர்வேன்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கொடுத்துருக்குறது ஓகேங்களா பட் ஆனால் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர் 9th ஓகேங்களா எஸ் நெக்ஸ்ட் மினிமம் ஏரியா ஓகே இது நமக்கு ஓகே பட் இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆன்சர் வந்து 1.2ன்னு கொடுத்துருக்காங்க பட் ஆஸ் பர் நேஷனல் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கோடு படி 2005 வந்து 0.9லேருந்து 1 மீட்டர் தான் சரிங்களா ஃபார் தி ரெசிடென்ஷியல் பில்டிங் அப்போ 1.9 கொடுங்க இல்லை ஆன்சர் வந்து 1 மீட்டர் கொடுங்க 6 தான் ஓகேங்களா ஸோ அப்போ 1 மீட்டர் வந்து கரெக்டான ஆன்சர் 10 சரிங்களா எஸ் அடுத்து 11 இதுக்கு ஆன்சர் ரிவர்பரேஷன் கிடையாது ரிவர்பரேஷன் அப்படின்றது நமக்கு சவுண்ட் வந்து டிக்ரீஸ் பண்ண சொன்ன அப்சர்வேஷன் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா எஸ் 11 நெக்ஸ்ட் இதெல்லாம் ஓகே ஓகேங்களா 16 17 கரெக்ட் 18 கரெக்டு ஓகேங்களா 19 ஓகே அடுத்தது ஓகே 21 19 20 20 ஓகே 21 ஓகே ஓகேங்களா எஸ் 22 ஓகே ஓகே ஸோ 22 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் பிடின்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா 122 நமக்கு கரெக்டான ஆன்சர் தான் சி இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா எஸ் ஸோ இது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது கோட் புக்கு செக்ரிகேஷன் ஆஃப் ஷுட் நாட் மேக்ஸிமம் த்ரோ ஆர் ஃபாலிங் ஆஃப்
pouring of the concrete 1.5 மீட்டர் நமக்கு as per code of IS 456 2000. இப்போ 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1978 கோட் புக் 1978 கோட் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் இருக்கும். இப்போ நியூ கோட் புக் வந்து நீங்கள் 1.5 மீட்டர் ஒன்று ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நியூ கோட் புக் கொடுத்தீங்கன்னா 1.5 மீட்டர் கொடுங்க, இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் மார்க் கொடுங்க. 1 மீட்டர் போட்டுருந்தா கரெக்டாக தான், 1.5 மீட்டர் போட்டுருந்தா. கொஸ்டின் நம்பர் 12 சரிங்களா. எஸ் நெக்ஸ்ட் இதுவும் ஓகே. 13 பாருங்க. ஆக்சுவலாக ஜென்ரலாக பிசிசி ஓகேங்களா, த சைஸ் ஆஃப் தி கோர்ஸ் கிரிக்கெட் பிளைன் சிமெண்ட் காங்க 10 to 20 mm தான் கரெக்டான ஆன்சர். 40 to 75 mm நமக்கு வராது. 40 to 75 mm நீங்கள் ஃபவுண்டேஷன் பிசிசின்னு சொல்லுங்க சரிங்களா, ஆர் ஸ்டிக் ஃபூட்டிங் பிசிசின்னு ஜென்ரலாக அவங்க மென்ஷன் பண்ணணும். இல்லை அவங்க ரெண்டுமே எங்களுக்கு ஆன்சர் கொடுங்க ஓகேங்களா. எஸ் 13 இது ஒன்று வந்துருச்சு சரிங்களா. 126 கரெக்ட், 27 கரெக்ட், 28 கரெக்ட், 29 ஓகே, 30 ஓகே, 31 ஓகே சரிங்களா. எஸ் 33 ஓகே, 34 ஓகே, 35 ஓகே, 36 ஓகே, 37 38 ஓகே, 39 ஓகே சரிங்களா. எஸ் ஓகே, இது நம்ம தப்பாக தான் கொடுத்துருந்தோம் சரிங்களா. டிகிரிஸுங்க ஆக்சுவலாக பெண்டிங் நினச்சிட்டோம், பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனாக டிஎன்பிசி கொடுத்துருக்க ஆன்சர் வந்து கரெக்ட் தான் சரிங்களா. நம்ம கொடுத்த ஆன்சர் தப்பு, இது ஒரு மார்க் உங்களுக்கு ஆட் ஆகும் சரிங்களா. எஸ் ஸோ டிஎன்பிசி கொடுத்துருக்க ஆன்சர் கரெக்ட், டிஎன்பிசி போட்டிருந்தா நம்ம கரெக்ட், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிகிரிஸ்னு கொடுத்துருந்தோம் ஓகேங்களா. எஸ் இதுவும் கரெக்டு, இதுவும் நமக்கு வந்து கரெக்டு, இதுவும் நமக்கு கரெக்டு தான், இதுவும் கரெக்டு தான், இதுவும் கரெக்டு சரிங்களா. 1 மினிட் அடுத்து என்ன போட்டிருக்கோம். எஸ் கரெக்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 14 பாருங்கள். ஆக்சுவலி லிமிட்டிங் வேல்யூ ஆஃப் தி பாய்சன் ரேஷியோ நம்ம மெட்டீரியல்ஸ் நம்ம எல்லாம் இன்ஜினியர்ஸ் தான் ஓகேங்களா. இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் வந்து 0 to 0.5 தான். ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ் போகும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா -1 to 0.5 நம்ம +0.5 நமக்கு வரும் சரிங்களா. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலி இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் த பாய்சன் ரேஷியோ வேல்யூ 0 to 0.5 இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து வேறு ஏதாச்சும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் நீங்கள் வந்து ஆன்சர் கொடுக்கலாம். பட் ஜென்ரலி ஓகேங்களா 0 ஃபார் கார்க்கு 0.5 ஃபார் ரப்பர் இதுதான் படிச்சிருக்கோம். மைனஸ்ன்ற வேலையை நம்ம படிச்சதே கிடையாது ஓகேங்களா. ஃபார் ஜெனட்டிக் மெட்டீரியல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஸோ 0 to 0.5 நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். ஜென்ரல் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ்னு சொல்லிட்டு நம்ம போகலாம், ஏதோ ஒரு புக்கை ரெஃபர் பண்ணி. ஓகே எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14. எஸ் 14 இதுவும் கரெக்டுப்பா, இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு நமக்கு ஓகேங்களா, இதுவும் கரெக்டு ஓகே, இதுவும் கரெக்டு சரிங்களா. 1 மினிட். எஸ் இதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்ட் நமக்கு ஓகேங்களா. எஸ் இதுவும் கரெக்டு ஓகே, எஸ் இதுவும் கரெக்டு கரெக்டு. 163 கரெக்டு சரிங்க, 164 ஓகே, இதுவும் ஓகே. எலாஸ்டிக் ஓகே, இதுவும் கரெக்டு. ஜாயிண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரெக்டு. கம்பேக்டபிலிட்டி ஓகே கரெக்டு சரிங்களா, இதுவும் எல்லாம் கரெக்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 172 இதுவும் ஓகே, 171 எல்லாம் கரெக்டு சரிங்களா. எஸ் ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம அப்படியே மிஸ் பண்ணிட்டோம் ஓகே, இதுவும் கரெக்டு ஓகேங்களா. எஸ் நம்ம க்ரீன் கலர்னால் நம்ம பார்த்த கொஷின்ஸு ஓகேங்களா, கரெக்டு இதுவும் கரெக்டு நமக்கு. 183 இது ஓகே. 16 ஓகேங்களா. 1343 2012 படி நமக்கு அஸ்தட்டிக் கன்சிடரேஷன் ஆஃப் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் டிஃப்ளெக்ஷன் ஸ்பாண்டர்ட் பை 250 தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா. ஸ்பாண்டர்ட் பை 350 ஃபைனல் தான் நமக்கு வரும் சரிங்களா. அது இல்லாமல் எனக்கு அது வந்து ஆர்சி ஸ்ட்ரக்சர். நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஃபைனல் டிஃப்ளெக்ஷன் ஆஃப் ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட்னு சொல்லிட்டீங்க. இப்போ 1343 கோட் புக் பார்த்தீங்கன்னா ஸ்பாண்டர்ட் பை 250 தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 16 சரிங்களா, நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் கரெக்டு, இதுவும் கரெக்டு சரிங்களா, இதுவும் கரெக்ட். 17 பாருங்கள். இப்போது ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் மெம்பர் ஓகேங்களா, ப்ரீஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் வந்து ப்ரீ டென்ஷன்ட் ஓகே. ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட் மெம்பர் இஸ் ஸ்ட்ரெஸ்டு ஆஃப்டர் கேஸ்டிங் ஓகேங்களா, அதுவும் ஆன்சர் கரெக்டு தான். போசஸ் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே போத் ப்ரீ ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் போஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ரெண்டுமே இன்டர்னல் ஸ்ட்ரெஸ் நமக்கு இருக்கும் சரிங்களா. அப்போ ஜென்ரலாக வந்து இட் இஸ் ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு மீன்ஸ் ஸ்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் கேஸ்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் இஸ் ஸ்ட்ரெஸ்ட் ஆஃப்டர் கேஸ்டிங் நமக்கு வந்து கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 17 சரிங்களா. ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் ஆன்சர் கொடுக்கலாம் அப்படின்றது கூட வாய்ப்பு இருக்குது சரிங்களா. போசஸ் இன்டர்னல் ஸ்ட்ரெஸ்ஸும் கரெக்டாக தான். ஸ்ட்ரெஸ் ஆஃப்டர் கேஸ்டிங் என்ன ப்ரீ ஸ்ட்ரெஸ்ன்னு தான் கொடுத்துருங்க. ப்ரீ டென்ஷன் மெம்பரா போஸ்ட் டென்ஷன் மெம்பரான்றது நீங்கள் மென்ஷன் பண்ணல சரிங்களா. எஸ் அப்போ கொஸ்டின் நம்பர் 17. ஸோ இப்போ இந்த 17 கொஸ்டின்ஸ் இதெல்லாம் கரெக்டு சரிங்களா. அன்சப்போர்ட் லென்த் இது ஆக்சுவலாக நம்ம சப்போர்ட்டட் லென்த்னு கொடுத்துருந்தோம். ஆக்சுவலாக அந்த கொஸ்டின் டவுட்டில் தான் வச்சிருந்தோம். அன்சப்போர்ட் வந்து கரெக்டான ஆன்சர் தான் ஓகேங்களா. இதுவும் கரெக்டு சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம வந்து ஒரு பிளண்டர் மிஸ்டேக் பண்ணிட்டோம் ஓகேங்களா. 6MFDFக்கு சி கரெக்டான ஆன்சர் தான் நமக்கு சரிங்களா. எஸ் இதுவும் நமக்கு கரெக்டு, இதுவும் கரெக்டு தான் நமக்கு ஓகேங்களா. இதுவும் நமக்கு கரெக்டான ஆன்சர் தான், இதுவும் கரெக்டு சரிங்களா. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 17 கொஷின்ஸ்ப்பா சரிங்களா. ஒரு 17 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் ஓகேங்களா. 17 ஓகேங்களா, 17 கொஷின்ஸ் நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் ஓகே. இதனுடைய ரெஃபரன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மலாக என்பிசி கோட் புக்கு நீங்கள் என்பிசி கோட் புக் டவுன்லோட் பண்ணிட்டு அதோட பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஸோ அதோட நார்மல் ரெசிடென்ஷியல் வேல்யூ இருக்கும். IS 456 உங்களுக்கு பேஜ் நம்பர் 26 நினைக்கிறேன், ஃப்ரீ ஃபால் ஆஃப் காங்கிரீட் சரிங்களா. ஸோ அதோட பேஜ் நம்பர் மென்ஷன் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே போதும் ஓகேங்களா. ஸோ இப்போ மேக்ஸிமம் அந்த 17 கொஷின் ஒரு 15 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 15 கொஷின்ஸ் அப்படின்றது ஒரு நார்மல் கொஷின்ஸ், நார்மலாக கிடைக்கக்கூடிய ஆன்சர்ஸ் கிடையாது ஓகேங்களா. 1-2 மார்க்லாம் வந்து போஸ்டிங் பண்ணலாம் கதையெல்லாம் இருக்குது ஓகேங்களா. ஸோ இது நான் இன்டர்வியூ போஸ்ட் வேறு, நம்பர் ஆஃப் மார்க்ஸ் தான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. மறுபடியும் நம்ம ரீஅனலைசிஸ் பண்ணுவோம் ஓகே. தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.
பண்ணுங்கள்.